மொத்தத்துல அந்த பொண்ணு என்னதான் கேக்குது அவங்க பேரண்ட்ஸ்ட்ட? என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, என் வாழ்க்கைய ஆள நான் விடுங்கடா வாழ்றேன். சாமி. ஆமா சார், இப்பெல்லாம் சின்ன பசங்க சார், 5th 6th படிக்கிறவங்க சும்மா நம்ம இப்போ செஷன் எடுக்கும்போது வீல் ஹேவ் சம் ஃபன் டாக்ஸ்ல அப்போ வந்து சொல்லுவாங்க, ஆண்டி சிங்கிளா இருந்துடுறோம் ஆண்டி. நிறைய பாய்ஸ் சொல்லுவாங்க அதை, இப்பயே வா. சிங்கிளாவே இருந்துடுறோம் ஆண்டி. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்துட்டு எங்க அப்பா அம்மாலாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இங்கே காசு கட்டணும் அங்கே காசு கட்டணும், இந்த ப்ரெஷர்லாம் சொல்றாங்க சார் பசங்க. ஓகே சி அவங்களுக்கு ஐ டோன்ட் நோ மேரேஜ் அப்படின்றது வந்துட்டு என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து போகுது அப்படின்றது அதுக்கு தெரியல. காரணம் நாம தானே. இந்த அடுத்த ஜென்ரேஷன் அப்படி பேசுதுன்னா அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் என்ன பண்ணுதோ அதை பார்த்து தானே அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஆமா சைனால கடந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்யாண ரேஷியோ குறைஞ்சிருச்சான். அப்படியே குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. திருமணம் செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. இந்தியாவில் அது வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பக்கத்தில் உள்ள சைனாவிலே அது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்துடும் சார். ஏன்னா டிவோர்ஸோட ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. அண்ட் அது வந்து அதுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வளர்ந்த பிள்ளைங்களும் சரி, கல்யாணம் ஆனவங்களும் சரி, பொறுமன்றதே கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நடக்கணும். 13-14 வருஷம் கழித்து தான் கல்யாண வாழ்க்கையிலேயே அந்த ஒரு புரிதல் வரும்ன்றது சொல்கிறாங்க. ஓகே, இட் வில் டேக் 13 to 14 இயர்ஸ் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு. இல்லை அந்த இதுதான், இந்த சிஸ்டத்தை வந்து இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணும், இந்த சிஸ்டத்தை வந்து அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது சார். அதனால தான் பயங்கர ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கேப்புன்றது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸும் கிட்ஸும் சொன்ன காலம் போய் இப்போ பேரண்ட்ஸும் கிட்ஸுக்குமே அந்த ஜென்ரேஷன் கேப் வந்துருச்சோன்றது என்னோட ஃபீல்.